ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைய ஒரு முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஆசிரியர் பணி நியமனம் குறித்து நீதிமன்ற வழக்கு இறுதி தீர்ப்பு வெளியிட்டுள்ளாங்க. ஸோ இதை பற்றி தான் இப்போது முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அண்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள். குரூப்போட லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இப்போ அவங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2011 ஆசிரியர்கள் டெட் எழுதாமலே போஸ்டிங் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக டெட் எழுதணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 80% பேர் போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெட்டு இப்போ எழுதி பாஸ் பண்ணி ப்ரமோஷன் கொடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கான கால அவகாசம் இல்லை. ஸோ கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் டெல்லியில். ஸோ அவங்க ஒரு இறுதி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வின் தீர்ப்பு மற்றும் மேல்முறையீடுக்கான குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிதியரசர் ஆர் மகாதேவன் மற்றும் நிதியரசர் முகமது ஷபிக் ஆகியோர் அமர்வு 2 ஜூன் 2023 அன்று வழக்கில் இறுதி தீர்ப்பை பதிவு உயர்வு தொடர்பான 4 முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2011க்கு முன்னராக இடைநிலை ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியராக நியமிக்கப்பட்ட எந்த ஆசிரியரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பணியில் தொடர்புடன் ஊதிய உயர்வு மற்றும் ஊக்க ஊதியம் பெறுபவர். அதே நேரத்தில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் இருந்து பட்டதாரி ஆசிரியர் தலைகவனம், அதாவது தலைமை ஆசிரியர் மற்றும் பிற பதிவு உயர்வுகளுக்கு அவர்களின் அசல் நியமன தேதிகளை பொருட்படுத்தாமல் அவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவறினால் அவர்களின் பதவி உயர்வுக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிர்வாக நலன், கல்வி நலன் கருதி பதவி உயர்வு மூலமாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை என்பதை இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டுள்ளது. உண்மையான விபரீதங்கள் கூறுகின்ற மேற்கூறிய மற்றும் அடிப்படையில் மாநில அரசு குறிப்பிட்ட காலமுறையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் நடத்தவும், ஆசிரியர்களை நேரடியாக நியமனம் செய்யவும், ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தகுதி பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவும் அடிப்படையிலே தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு பதவி உயர்வு பட்டியல் தயாரித்து உடனடியாக பதவி உயர்வு வழங்கவும் முடியாது. அப்படி வழங்கினால் 2011க்கு முன்னர் இடைநிலை ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர்கள் பதவி உயர்வு வாய்ப்பு மறுக்கப்படும் நிலை ஏற்படும். தற்போது பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 80% ஆசிரியர்கள் 2011க்கு முன்னர் இடைநிலை ஆசிரியர் அல்லது பட்டதாரி ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகளால் தீர்ப்புகள் ஆசிரியர்களாக பதவி உயர்வு நடைமுறைகளில் ஏற்படும் தாமதமாவதால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் நிலை இனியும் தொடரக்கூடாது என்று அவர்கள் கண்டித்துள்ளனர். ஸோ இது மாதிரி தான் கோர்ட் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டெட்டு சம்மந்தமான வீடியோஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.